மதுராந்தகன். மதுராந்தகன் அப்படின்னா யாருக்குமே தெரியாது. ராஜேந்திர சோழன்னா எல்லாருக்கும் தெரியும். சோழர்கள் அப்படின்னாலே நமக்கு நினைவுக்கு வருது தஞ்சை பெரிய கோயிலும் ராஜராஜ சோழன் தான் நமக்கு நினைவுக்கு வருவோம். ஆனால் ராஜராஜ சோழன் அடைந்த வெற்றிகளில் 95% வெற்றிகளுக்கு காரணமானவன் யார் அப்படின்னா இந்த ராஜேந்திர சோழன்னு சொல்லக்கூடிய மதுராந்தகன் தான். அவருடைய இயற்பேரே மதுராந்தகன் தான். தன் தந்தையாரோட 50 ஆண்டு காலம் போர்க்களத்தில் இருக்கிறான் மதுராந்தகன். 50 ஆண்டுகளுக்கு பிறகு தான் அது இணை அரசராக மாறுகிறான். அப்பொழுது அவனுக்கு வழங்கப்பட்ட பட்டம் தான் ராஜேந்திர சோழன் இல்லையா? அதாவது அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து எல்லா போருக்குமே போக மாட்டாங்க. அப்போது அந்த போருக்கெல்லாம் யார் போனான்னா படை தளபதியாக இருந்தது யாருன்னா மதுராந்தகன் தான். கங்கை முதல் கடாரம் வரை பாரெங்கும் புலிக்கொடியை பறக்க விட்டவன் யாருன்னா மதுராந்தகன். அதாவது இலங்கை, இந்தோனேஷியா, அப்புறம் வந்து நம்முடைய சிங்கப்பூர், அதுக்கப்புறம் மலேசியா, அந்த மாதிரி அந்த நாடுகள் எல்லாவற்றையுமே அந்த பர்மான்னு சொல்லக்கூடிய எல்லா இடங்களையும் வந்து பிடிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் அந்த மாலத்தீவாக இருக்கட்டும், தாய்லாந்து எல்லாத்தையும் பிடித்து அங்கே யார் ஆட்சி செஞ்சாங்களோ அந்த மன்னர்கள்ட்டே அந்த ஆட்சியை அவன் திருப்பி கொடுத்து எங்கள் பேரரசுக்கு கீழே நீங்கள் ஆட்சி செய்யுங்க அப்படின்னு அவன் சொன்னான். அது மட்டும் இல்லாமல் பராந்தக சோழன் காலத்திலே வந்து பார்த்திங்கன்னா பாண்டியர்களை வந்து சோழர்கள் கைப்பற்றினாலும் கூட அந்த பாண்டிய மன்னன் என்ன பண்ணான்னா அவனுடைய மணிமுடியை வந்து இலங்கையில் உள்ள மன்னர்கிட்ட போய் அவன் கொடுக்குறான். அப்போது அந்த மன்னனை எதிர்த்து போகிறதுக்காக இலங்கைக்கு படையெடுத்து போகிறான். இலங்கை முழுவதும் தன்னுடைய ஆளுகை கீழே கொண்டு வரா மதுராந்தக சோழன். அந்த மணிமுடியை மீட்டு கொண்டு வருகிறான். அப்போது எப்பேற்பட்ட ஒரு பேராற்றல் மிக்க ஒரு மன்னனாக இருந்திருக்கான் பாருங்க.